நவம்பர் 8 சாட்டர்டே மார்னிங் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிறான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி வரம் கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்டாரு சிவபெருமான். எப்படி தெரியுமா? நான் சொல்றேன். பாஸ்மாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். உலகத்தையே ஆள நினைச்ச அசுரன் சிவபெருமான் முன்னாடி கடும் தவம் இருந்தான். தவத்தை ஏற்ற சிவன் அசுரன் முன்னாடி வந்து நின்னாரு. அப்போ அசுரன் தன்னோட வலது கையால எதை தொட்டாலும் சாம்பலா போகணும்னு வரம் கேட்கிறான். சிவனும் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. இந்த இடத்துலதான் தனக்கு கிடைச்ச வரத்தை சோதிக்க சிவபெருமான் தலையிலேயே கை வைக்க போயிட்டான் அசுரன். ஆஹா, இது என்னடா வரம் கொடுத்தவனுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துல இருக்கிற விஷ்ணுவிடம் போய் முறையிடுறாரு. இதை பார்த்த விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து பூமிக்கு வராங்க. அசுரன் முன்னாடி வந்து நின்ன மோகினி தன்னுடைய அழகால நடனம் ஆடுறாங்க. இதை பார்த்து அசுரன் மயங்கி போனான். உடனே அசுரன் மோகினி கிட்ட என்ன கல்யாணம் செஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்கான். அப்போ மோகினி சொல்றாங்க, நீ ரொம்ப அழுக்கா இருக்க, நிறைய பாவங்களும் செஞ்சிருக்க, முதல்ல உன்னோட பாவத்தை கழிக்க போய் குளிச்சுட்டு வான்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் விஷ்ணு தன்னோட சக்தியால பூமியில இருக்க எல்லா தண்ணியும் உறிஞ்சிடுறாரு. உடனே அசுரன் வந்து மோகினி கிட்ட சொல்றான், நான் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே தண்ணி இல்லைன்னு. உடனே மோகினி சொல்றாங்க, அங்க பாரு ஒரு மாடு இருக்கு, அதுகிட்ட போயிட்டு ஒரு சொட்டு கோமியம் மட்டும் வாங்கி உன் தலையில வச்சு உன் பாவத்தை கழிச்சிட்டு வான்னு சொல்றாங்க. பெண்ணோட மயக்கத்துல இருந்த அசுரன் தனக்கு இருந்த வரத்தையுமே மறந்து கோமியத்தை எடுத்து தலையில வச்சுட்டான். அந்த நொடிய பாஸ்மாசுரன் சாம்பலாகி பொசுங்கி போயிடுறான். இதே மோகினி அவதாரத்துல இருந்த விஷ்ணுவை பார்த்து சிவனும் மயங்கி போறாரு. இந்த இடத்துலதான் சிவனுக்கும் மோகினி அவதாரத்துல இருந்த விஷ்ணுவுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அவர் தான் நம்ம சபரிமலை ஐயப்பன். இன்னைக்கான ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.